ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா கட்டுலேருந்து எப்படி செடி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வரும்போதே அதில் நல்ல வேர் இருந்தது. ஒவ்வொரு கணுவுலேயும் நல்ல வேர் இருக்கும். நாம் புதினா எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த நடுவில் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் அப்படியே அந்த குச்சியிலேயே வச்சிடலாம். ஏன்னா அதுதான் நல்லா வளர்ந்து வரும். நான் பாருங்கள் பெரிய இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணுவுலேயுமே நிறைய வேர் இருந்துச்சு. நான் ஒரு குச்சி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், வேர் எவ்வளோ நீளமாக இருக்குது. நீங்கள் வேரை கட் பண்ணிடாமல் அந்த பெரிய பெரிய இலையாக இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் சின்ன சின்ன இலையெல்லாம் இருக்கும், அதை அப்படியே விட்டுடலாம். இதிலேருந்து தான் நல்லா தழைஞ்சி வரும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் குச்சி சூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அடி குச்சியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பிஞ்சியாக இருந்தால் வராது. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் வாடி போயிடுச்சு. நான் அந்த பெரிய இலையெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இதை நம்ம 2 நாள் இல்லை 3 நாள் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணி ஒரு 3-4 கணு நான் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது நான் 2 நாள் கழித்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், குச்சியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தண்ணியிலேருந்து புது வேரெல்லாம் கூட விட்டுருக்கு. பாருங்கள், வேர் நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழேருந்து 2 கணு இல்லை 3 கணுவில் ஃபுல்லாக உங்களுக்கு வேர் விட்டுருக்கும். நம்ம பாட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த செடி வைக்கிறதுக்கு. என்கிட்ட ஒரு பாட் ஃப்ரீயாக இருக்குது. இதில் நான் எப்போவுமே வெந்தயக்கீரை இந்த மாதிரி கீரை வகையெல்லாம் தான் போடுவேன். கொத்தமல்லி விதை அந்த மாதிரி போடுவேன். இப்போ இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம இதுலேயே நட்டு வச்சிடலாம். இது நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நிழலில் தான் இருக்கணும் இந்த செடி. ஏன்னா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் புதினா நல்லா நிழலில் இருக்கணும். நான் மண் ரொம்ப லூஸாக இருக்குது என்னோடது, அதனால் நான் அப்படியே நட்டு வைக்கிறேன். வேர் அடிபடாத மாதிரி நீங்கள் நட்டு வைங்க. இந்த மாதிரி புதினாலாம் நடும்போது ஒரு 2 இல்லைன்னா 3 குச்சி சேர்த்து வச்சு நட்டு வைங்க. ஏன்னா ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று வளர்ந்துக்கும். ரொம்ப பிஞ்சு குச்சியாக இருந்துச்சுன்னா அது வளராது. வேர் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வராது. நல்லா திக்காக அடியில் இருக்கிற குச்சியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 கணு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் குத்தி வச்சுருங்க. அப்போ தான் ஒன்று இல்லாட்டி இன்னொன்று நல்லா வளர்ந்துக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி விரல்லையோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சோ இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இந்த செடியை உள்ளே வச்சிட்டிங்கன்னா வேர் அடிபடாமல் அப்படியே உள்ளே வச்சிடலாம். லைட்டாக மண் வச்சு அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், மறுபடியும் நான் ஹோல் போட்டு இன்னும் 2 குச்சி அந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் அடிபடாது, சீக்கிரமாகவும் வேர் பிடிச்சிக்கும். பாருங்கள், புது வேர்லாம் விட்டுருக்கு. வெள்ளை கலரில் பாருங்கள், புதுசாக வேர் வந்திருக்கு. நீங்கள் 2 நாளுக்கு மேலே கூட நீங்கள் தண்ணியில் வச்சுக்கலாம். ஒரு 3-4 நாள் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேணாம், அழுகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 நாள் வச்சிங்கனாவே உங்களுக்கு புது வேர் விட ஆரம்பிச்சிடும். அப்படியே எடுத்து நம்ம மண்ணில் வச்சிடலாம். இது நான் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், நிழலில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக தழைஞ்சி வரும். இது நல்லா தழைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியே விடாதீங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் விட்டுக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் புதினா. ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் நம்ம தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு ஊற்றின தண்ணியே போதும். ஏன்னா ஏற்கனவே அது 2 நாள் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்திருக்கு. ரொம்ப தண்ணி விட்டோம்னா அப்புறம் அழுகி போயிடும். பாருங்கள், இந்த புதினா நான் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வச்சது தான். ஜாடியில் வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது. நான் கொத்தமல்லி விதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த விதை வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி விதை இந்த சைடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது சும்மா இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற இந்த வெங்காய சருகு, பூண்டு சருகெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடும்போது ஈரமான வெஜிடபிள்லாம் போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழுகி போய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி புழுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிரும்.
நான் வந்து மேக்ஸிமம் இதில் போடுறது எல்லாமே ட்ரையாக இருக்கிறது தான் போடுவேன். வெங்காய சருகு கண்டிப்பாக அது வந்து ட்ரையாக தான் இருக்கும். சீக்கிரமாகவும் உங்களுக்கு மக்கிடும். ஸோ நான் வந்து இந்த வெங்காய சருகு இன்றைக்கி போட்டேன்னா ஒரு 5-6 நாளுக்குள்ளே லைட்டாக அப்படியே மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா மக்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் வேறு விதை போடுவேன். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் நான் 2 சின்ன ஜாடியில் சம்மங்கி கிழங்கு கிடச்சிது, அதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுடைய தூதுவளை செடி. தூதுவளை செடியில் இன்றைக்கி வந்து சூப்பராக 3 பூ பூத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்பிள் கலரில் தூதுவளை செடி எப்படி பூ அழகாக இருக்குது. இதில் வந்து நிறைய முள் இருக்கும். ஒரு தடவை முள் குத்திடுச்சுனாலும் பயங்கரமாக வலிச்சிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். இது வந்து நம்ம புதினா ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா, அதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நீங்கள் புதினா வைக்கும்போது அடியிலையும் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு வைங்க. ஏன்னா அது தண்ணி கோர்த்துரும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. அந்த தண்ணி புதினாவில் பட்டுச்சுன்னா புதினா சீக்கிரம் அழுகி போயிடும். ஒவ்வொரு தடவை நீங்கள் புதினா எடுக்கும்போதும் எடுத்துகிட்டு புது டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.